ஹாய் என் சொந்தங்களே, இது என்னடா ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்லா க்ரீன் கலரில் இருக்கு அப்படின்னு. இது பருத்தி விதை, அதில் பால் எடுத்து செஞ்ச ஒரு பாயாசம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பருத்தி விதையை கல், தூசி, மண் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஊற வச்சா தான் ஓரளவுக்கு பால் எடுக்க முடியும். நான் 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இதை இப்போ கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. இது 2 டைம் மட்டும் பால் எடுக்கணும். அப்புறம் பச்சரிசி ஒரு கரண்டி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாலில் பண்ணுற பாயாசம் பருத்தி பால் பாயாசம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ வீட்லேயும் பண்ணலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா வடிகட்டிக்காங்க. இது அதோட சக்கை. இது இன்னொரு வாட்டி தண்ணி விட்டு பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் எடுத்தாச்சு. அதோட இந்த சக்கையை தூர போட்டுறாதீங்க. செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம். செடிக்கு இது ஒரு நல்ல ஊட்டச்சத்தான உரமாக இருக்கும். மாடு நல்ல பால் சுரக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த பருத்தி விதை தான். இதை அதுக்கு சாப்பிட தீவனமாக போடுவாங்க. ஒரு கடாயை, நல்ல அடிக்கணமான கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த பாலை ஊற்றி தீயை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பச்சரிசியை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்படி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு இருந்தாலும் கலந்துக்கலாம். சுக்கு, அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் வெல்லம் கலந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கல் மண் இருந்தாலும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூனு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ.